ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையோடு இணைவது உங்கள் ஆதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். சென்னை நகரம் அந்த இரவு மழையில் நனைந்திருந்தது. இரவு 12 மணி கடந்திருந்தாலும் சில சாலைகள் மட்டும் இன்னும் விழித்திருந்தது போல தெரிந்தது. மலைத்துளிகளில் ஸ்ட்ரீட் லைட் ஒளிகள் ஒன்றாக மின்னின. அந்த நகரத்தின் இருளுக்குள் ஒரு விதமான அமைதியும் பதட்டமும் கலந்திருந்தது. அந்த சாலையில் மெதுவாக ஒரு கருப்பு கார் நகர்ந்தது. அதன் உள்ளே அமைதியாக ஜன்னல் வழியே பார்த்து கொண்டிருந்தான் அர்ஜுன். அந்த நகரத்தில் பலருக்கு பயன்படுத்தும் பெயர் அது. அவன் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. பல இருள் வேலைகள், பல ரகசிய ஒப்பந்தங்கள், அவன் வாழ்க்கை அவற்றோடே இணைந்திருந்தது. அவன் குரல் கேட்டாலே பலர் நடுங்குவார்கள். ஆனால் அந்த நேரத்தில் அவன் கண்களில் இருந்தது கோபமோ அதிகாரமோ இல்லை, ஒருவித வெறுமை. "ஸோ டீல் ரெடி?" என்று டிரைவர் மெதுவாக கூற, "லெட்டர்" என்று அர்ஜுன் குறுகிய குரலில் பதிலளித்தான். அவன் கண்ணில் மலைத்துளிகள் வழிந்து விழும் காட்சியை பார்த்து கொண்டே இருந்தான். அவன் மனதில் ஒரு கேள்வி மட்டும் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருந்தது. என்னோட வாழ்க்கை இதுதானா? பணமும் அதிகாரமும் இருந்தாலும் அவன் உள்ளம் ஒரு வெறுமையாக இருந்தது. அதே நேரத்தில் அந்த சாலையின் மறுபுறம் ஒரு பஸ் ஸ்டாப் அருகே நின்றிருந்தாள் நிலா. மழை அவள் மீது விழுந்து கொண்டிருந்தாலும் அவள் அதை கவலைப்படவில்லை. மாறாக அவள் கைகளை நீட்டி மழை துளிகளை பிடிக்க முயன்றாள். அவளுக்கு மழைனா ரொம்ப பிடிக்கும். அவளுடைய முகத்தில் இருந்த சிரிப்பு அந்த இரவின் இருளுக்கு மாறானது. அது ஒரு ஒளி போல இருந்தது. "ஏய் நிலா, மழையில் நீ என்னடியே பண்ற?" என்று அவள் தோழி கவிசிரித்து கொண்டே கேட்டாள். "மழை வந்தா நிற்கணும்டி, அதுதானே ரூல்ஸ்" என்று நிலா சிரித்தாள். "நீ ஒரு பைத்தியம்டி, அதான் ஸ்பெஷல்" என்று அவள் கண்களை சிமிட்டினாள். சில நேரம் கழித்து கவி போய்விட்டாள். நிலா மட்டும் அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் தான் அர்ஜுனின் கார் அந்த சாலையில் வந்தது. டிரைவர் கொஞ்சம் வேகமாக ஓட்டிக்கொண்டிருந்தார். நிலா சாலையை கடக்க முயன்றாள். அவள் கவனிக்கும் முன்னே கார் அவளுக்கு மிக அருகில் வந்து திடீரென்று நின்றது. பிரேக் சத்தம் அந்த அமைதியை உடைத்தது. கார் கதவு திறந்து அர்ஜுன் வெளியே இறங்கினான். "ஏய், கவனமா போக தெரியாதா?" என்று அவன் குரல் கடுமையாக ஒலித்தது. நிலா ஒரு நொடி பயந்தாலும் உடனே தைரியமாக திரும்பி பார்த்தாள். "சார், சாலை எல்லாருக்குமே தானே, நீங்களும் ஸ்லோவாக போகலாம்" என்று அவள் அமைதியாக சொன்னாள். அந்த பதில் அர்ஜுனை சற்று அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. யாரும் அவனிடம் இப்படி பேசுவதில்லை. அவன் அவளை சில நொடிகள் பேசாமல் பார்த்து கொண்டிருந்தான். மழை அவள் முகத்தில் விழுந்து அவள் முடி காற்றில் அசைந்தது. அந்த தருணத்தில் அவன் மனதில் ஏதோ மாறியது. அவன் கோபம் மெதுவாக குறைந்து, "சாரி." நிலா சற்றே ஆச்சரியப்பட்டாள். "இவ்வளோ ஈஸியா சாரி சொல்றீங்களா?" அர்ஜுன் சின்ன சிரிப்புடன், "சம்டைம் சொல்லணும்." அவள் சிரித்தாள். அந்த சிரிப்பு அவன் மனதில் ஏதோ ஒளிபரப்பியது. "நீங்க எங்கே வேலை பார்க்குறீங்க?" என்று நிலா கேட்க அவன் ஒரு நொடி தயங்கினான். "பிஸ்னஸ்." "என்ன பிஸ்னஸ்?"
கேட்டது. அப்படியா, சஸ்பென்ஸ் மாதிரி இருக்கு என்று அவள் சிரித்தாள். அந்த நேரத்தில் ஒரு பஸ் வந்து நின்றது. பாய், கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்க என்று சொல்லிக்கொண்டே நிலா பஸ்ஸில் ஏறினாள். அர்ஜுன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். பஸ் மெதுவாக நகர்ந்தது. அவன் பார்வை அந்த பஸ்ஸை பின்தொடர்ந்தது. மழை இன்னும் பெய்து கொண்டே இருந்தது. காருள்ளே திரும்பி அமர்ந்தபோது கூட அவன் மனது அமைதியாக இல்லை. அவள் குரல், அவளின் சிரிப்பு எல்லாம் அவன் நினைவில் ஒலித்து கொண்டே இருந்தது. சில நேரம் கழித்து கார் ஒரு வேர்ஹவுஸ் முன் நின்றது. அங்கே இருந்தவர்கள் அவனை பார்த்தவுடன் மரியாதையுடன் நின்றார்கள். அவன் முகம் மீண்டும் கடுமையாக மாறிவிட்டது. அந்த சாஃப்ட்னஸ் எங்கோ மறைந்தது. டீல் ரெடியா என்று அவன் குரல் மீண்டும் குளிர்ந்தது. சார், ஆனா என்ன? அவன் கண்களில் இருந்த தீயை பார்த்தவுடன் அவர்கள் பேசாமல் தன்னை குனிந்தார்கள். அந்த மீட்டிங் முடிந்த பிறகு அவன் தனியாக நின்றான். மழை சத்தம் மட்டும் கேட்டது. சில மணி நேரங்களுக்கு முன்பு நடந்த அந்த சிறிய சந்திப்பு அவன் மனதில் இன்னும் ஒலித்து கொண்டே இருந்தது. அதே நேரத்தில் நிலா வீட்டின் ஜன்னல் அருகே உட்கார்ந்து மழையை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் இன்னும் அந்த சின்ன சிரிப்பு இருந்தது. அவள் டைரியை எடுத்து மெதுவாக எழுத ஆரம்பித்தாள். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான மனிதரை சந்திச்சேன். அவருடைய கண்களில் இருள் இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு நல்ல மனசு கூட இருந்துச்சு. அந்த இரவு இருவருக்கும் தூக்கம் சரியாக வரவில்லை. இருவரும் வெவ்வேறு உலகங்களில் இருந்தாலும் ஒரே நினைவில் மூழ்கி இருந்தார்கள். அவர்களுக்கு தெரியாமல் அந்த ஒரு சந்திப்பு ஒரு சாதாரண விஷயமில்லை. அது ஒரு ஆரம்பம். இரண்டு எதிர்மறை உலகங்கள் மெதுவாக ஒன்றாக மோதப்போகும் ஒரு காதல் கதையின் ஆரம்பம். அர்ஜுன் அவனை முதல் பார்வையில் பார்த்தவுடன் யாருக்கும் புரியாது அவன் எவ்வளோ ஆபத்தானவன் என்று. உயரமான உடல், கூர்மையான முகவடிவம், எப்போதும் எதையோ யோசிப்பது போல இருக்கும் அவன் கண்களில் ஒரு விசித்திரமான அமைதி இருக்கும். ஆனால் அந்த அமைதிக்குள் மறைந்து கிடப்பது ஒரு புயல். அவன் சிரிப்பதும் மிகவும் அரிது. சிரித்தாலும் அது முழுமையாக மனதில் இருந்து வராது. அவன் வாழ்க்கை அவனை அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி உணர்ச்சிகளை மறைக்க கற்றுக் கொடுத்து விட்டது. அர்ஜுன் பிறந்தது ஒரு சாதாரண குடும்பத்தில் இல்லை. சிறு வயதிலேயே அவன் வாழ்க்கை சீராக இருக்கவில்லை. அவன் பார்த்தது சண்டைகள், துரோகங்கள், அதிகாரத்தின் விளையாட்டு. நம்பிக்கை வைத்தவர்கள் கூட அவனை ஏமாற்றிய அனுபவம் அவனுக்கு இருந்தது. அந்த அனுபவம்தான் அவனை ஒரு மாஃபியா லீடராக மாற்றியது. அவன் நம்புவது இரண்டு விடயங்களை மட்டும், பவர் மற்றும் கண்ட்ரோல். அவன் உலகத்தில் தவறுக்கு இடமே இல்லை. அவன் முடிவெடுத்தா அது நடக்கணும். ஆனால் அந்த கடுமையான வெளிப்பாட்டுக்கு பின்னால் யாருக்கும் தெரியாத ஒரு உண்மை இருந்தது. அவன் உள்ளத்தில் இன்னும் ஒரு பகுதி மனிதனாகவே இருந்தது. அவன் எப்போதாவது தனியாக இருந்தால் அவன் கடந்த காலத்தை நினைத்து கொண்டு அமைதியாக இருப்பான். அவனுக்கு ஒருபோதும் கிடைக்காத ஒரு சாதாரண வாழ்க்கை அவன் மனதில் நினைத்து கொள்வான். அவனுக்கு காதல் என்பது ஒரு பலவீனம் என்று தோன்றும். அந்த உலகத்தில் அது ஒரு அபாயம். அதனால தான் அவன் இதயத்தை முழுமையாக மூடி வச்சிருந்தான்.
ஆனால் நிலாவை சந்தித்த அந்த ஒரு நொடி அந்த பூட்டிய கதவு மெதுவாக திறக்க ஆரம்பிச்சது. நிலா அவளை பார்த்தவுடன் யாருக்கும் முதலில் தோன்றுவது அமைதி. அவள் முகத்தில் எப்போதும் ஒரு சின்ன சிரிப்பு இருக்கும். அது ஃபேக் இல்லை, அது அவளுடைய உண்மையான தன்மை. நிலா ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பிறந்தவள். அவளுடைய வாழ்க்கை மிகவும் சாதாரணம். காலையில் காலேஜ், நண்பர்கள், வீட்டில் ஃபேமிலி, அவளுக்கு அது போதும். அவள் கற்பனை உலகத்தில் வாழ்கிறவ. புத்தகம் படிப்பு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், குறிப்பாக காதல் கதைகள். அவள் ஒரு நாள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அழகான காதல் வரா என்று நம்புகிறாள். அவள் ரொம்ப எளிமையானவ, ஆனால் அவள் உள்ளத்தில் ஒரு வலிமை இருக்குது. யாராவது தவறு செஞ்சால் அவள் அதை நேரடியாக சொல்லுவாள். அதுதான் அர்ஜுனை முதல் முறை சந்தித்த போது நடந்தது. நிலாவுக்கு மனிதர்கள் நல்லபடியாக பார்க்கும் ஒரு பழக்கம் இருக்கு. அவள் யாரையும் எளிதாக வெறுக்க மாட்டாள். அவள் நம்பிக்கை வைப்பது எளிது, அதே நேரத்தில் அவளுடைய பலவீனமும் அதுதான். அவள் காதலை பற்றி நினைப்பது மிகவும் தூய்மையானது. அவளுக்கு காதல்னா ட்ரஸ்ட், கேர், அண்டர்ஸ்டாண்டிங். அவள் கனவுல வரும் மனிதன் அவளை பாதுகாக்கும் ஒருவன், அவளை புரிந்து கொள்ளும் ஒருவன். ஆனால் அவளோட வாழ்க்கையில் வரப்போகிறவ அர்ஜுன். இந்த கதையோட அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.